வெவ்வேறு பிரிவுகளும், வெவ்வேறு மதங்களும் ஒண்ணா கூடி சமமா, ஒத்துமையா இருக்கக்கூடிய நாடுதான் நம்ம இந்தியா. நம்ம இந்தியால இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்து மக்களும் இருக்காங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. இவங்களுடைய கடவுள் வேறையா இருந்தாலும் கூட, இவங்களுடைய வழிபாடு முறைகளும், வழிமுறைகளும் வேறையா இருந்தாலும் கூட, இப்பவும் மனதளவுல நம்ம எல்லாரும் ஒண்ணாதான் இருக்கோம். இவங்களோட வழிமுறைகள் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் இஸ்ரேல இருக்கிற பெத்தலஹேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கும், இஸ்லாமியர்கள் சவுதியில இருக்கக்கூடிய மெக்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கும், இந்து மக்கள் காசி நகருக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வந்துடணும், புனித யாத்திரை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவங்களோட வழிமுறைகள்ல இருக்கு. இஸ்லாமிய மக்கள் அவங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மெக்கான்ற கூடிய இந்த இடத்துக்கு புனித யாத்திரை போயிட்டு வருவாங்களாம். இந்த மெக்கான்ற இடத்துல காபா அப்படின்னு ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்தோட வடிவம் பாத்தீங்கன்னா நம்ம கியூப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வடிவத்துல இருக்கான். இதை கட்டினது ஆப்ரஹாம் இஸ்மாயில்னு சொல்லக்கூடிய இரண்டு புனித நபர்கள் தான். இந்த இடத்துலதான், இந்த காபான கூடிய இந்த இடத்துலதான் முகமது அப்படின்ற கூடிய கடவுளின் தூதுவரானவர் இங்கதான் பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காரணத்தினால இஸ்லாமியர்கள் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு புனித யாத்திரை போயிட்டு வராங்க. இதே மாதிரி கிறிஸ்தவர்களும் கூட கிறிஸ்துமஸ் டைம்ல பெத்தலஹேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு சர்ச்ல தான் ஜீசஸ் பிறந்ததாகவும் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கிழக்கு நுழைவு வாயில்ல ரேசல் அப்படின்ற கூடிய ஒரு ஜூஸ் ஒரு பெண்மணியுடைய கல்லறை இருக்காமா. சோ அங்கேயும் இவங்க போயிட்டு வழிபடுவது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கதை என்னன்னு எனக்கு முழுசா தெரியல. பட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை பத்தி நான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். இதே மாதிரி இந்து மக்கள் கூட அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது காசி நகருக்கு புனித யாத்திரை போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாம வயசானவங்க காசிக்கு போய் அவங்க உயிர் இழக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் வழக்கம்தான். ஏன்னா காசி அப்படின்ற ஒரு நகரம் சிவன் வாழக்கூடிய பூமி அப்படின்னு கருதப்படுது. அந்த இடத்துல போய் நம்ம உயிர் இழக்கிறதுனால நம்ம உடலுக்கு முக்தி கிடைக்கிறதா அவங்க நம்பிக்கை இருக்கு. திருவாரூர் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு புனித ஸ்தலமான காசி ஒரு சாபம் கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த காசி நகரத்துல நம்ம விஷ்ணுவோட வாகனமான கருடனுக்கு பறக்கவே தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பள்ளி கத்துனா ஒரு நல்ல சகுனமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பள்ளி கத்துச்சுனாலே அது கடவுளோட உத்தரவு அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புவோம். அப்படிப்பட்ட பள்ளிக்கே இந்த சாபம் கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளி காசி நகரத்துக்குள்ள கத்தவே கூடாது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம பார்த்து பயந்து ஒதுக்கக்கூடியவங்க தான் அகோரிகள். இவங்கெல்லாம் எரியிற பிணத்தை உணவா உண்றவங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம போகவே பயப்படுற சுடுகாட்டுல வாழக்கூடியவங்க. எரிந்த பிணத்தோட சாம்பலை உடம்புல பூசிக்கிட்டு சிவனுக்கு ரொம்ப அருகில்ல இருக்கும் அப்படின்னு தியானமும் பூஜைகளும் செஞ்சுட்டு பல இயற்கைக்கு மாறான விஷயங்கள்ல செஞ்சுட்டு வாழ்றவங்க தான் அகோரிகள். இவங்கள பத்தியும் பார்க்க போறோம். இந்த காசி நகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இங்க லட்சக்கணக்கான பிணங்கள் எரிஞ்சாலும் பிணவாடை வராதுன்னு சொல்றாங்க. பூக்கள் மணக்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பசுமாட்டுல பாலும் குறையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும்தான். ஆனா காசியோட ஹிஸ்டரி அண்ட் அதை பத்தின ஒரு கதை அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். சோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். சோ இதை மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். விஷ்ணுவோட வாகனமான கருடருக்கும் கடவுளோட உத்தரவா நம்ம என்ற அந்த பள்ளியோட சத்தத்துக்கும் இந்த புனித ஸ்தலத்துல எதுக்காக தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமா பார்த்துடலாம். ராமாயணத்துக்கு அப்புறம் ராமர் ராவணரை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம ராமேஸ்வரத்துல அவர் பூஜை மேற்கொள்றாரு. அந்த சிவ பூஜைக்கு ஒரு சுயம்புலிங்கம் தேவைப்பட்டுச்சு. அந்த சுயம்புலிங்கத்தை காசியில இருந்து எடுத்துட்டு வர்றதுக்காக ஹனுமான் கிட்ட நம்ம ராமர் சொல்லி அனுப்புறாரு. காசியில போய் எனக்கு ஒரு சுயம்புலிங்கத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ராமரோட பேச்சு நம்ம ஹனுமன் எப்பயுமே தட்ட மாட்டாரு, நமக்கு நல்லா தெரியும். அதனாலேயே காசி நகரத்துக்கு போயிட்டு நம்ம ஹனுமன் ஒரு சுயம்புலிங்கத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக கிளம்பியிருக்காரு. இப்போ நம்மளுடைய ஹனுமான் காசிக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு ஒரு சிவலிங்கத்தை எடுக்கணும். அங்க நிறைய சிவலிங்கம் இருந்திருக்கு. ஆனா அதுல எது சுயம்புலிங்கம்னு அவருக்கு தெரியல. அப்போ நம்ம ஹனுமனுக்கு உதவி செய்யும் விதமா கருடர் அந்த சுயம்புலிங்கத்துக்கு மேல வட்டமிட்டு இருக்காரு.
அதை உணர்த்துற விதமா பள்ளியும் அப்ப சத்தம் போட்டிருக்கு. சோ இந்த சகுனத்தை வச்சு நம்மளுடைய ஹனுமரும் சுயம்புலிங்கத்தை அங்கிருந்து பேர்த்து எடுத்துட்டு ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி இருக்காரு. இப்படி சிவலிங்கத்தோடு காசியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு போன நம்ம ஹனுமார வழிமறைச்சிருக்காரு காலபைரவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் காசி நகரமானது காலபைரவருடைய கண்காணிப்புலதான் இருக்கு அப்படின்னு. நம்ம காலபைரவருக்கு ரொம்ப ஆயிடுச்சு. அதாவது என்னோட கண்காணிப்புல இருக்கிற காசில என்ன கேட்காம நீங்க எப்படி ஒரு சுயம்புலிங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கோவப்படுறாரு. அந்த நிலைமையில நம்ம ஹனுமருக்கும் காலபைரவருக்கும் ஒரு பெரிய போர் ஒண்ணு நடக்குது. இப்படி 2 பலசாலிகளுக்கு இடையே போர் நடக்க தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் நம்ம காலபைரவர் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த சிவலிங்கமானது ராமேஸ்வரத்துக்கு உலக நன்மைக்காக தான் போகுது, ஒரு புனித பூஜைக்காக தான் போகுது. சோ அதனால தயவு செய்து ஹனுமந்தரை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலபைரவர் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அதனால நம்ம காலபைரவரும் கோபம் கொஞ்சம் தணிஞ்சு நம்ம ஹனுமந்தரை ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. என்னதான் அவருக்கு கோவம் கொஞ்சம் தணிஞ்சிருந்தாலும் கூட இன்னும் அவருக்கு கோவம் இருந்திருக்கு. அதனாலதான் விஷ்ணுவோட வாகனமான கருடருக்கு காசி நகரத்துக்குள்ள பறக்கிறதுக்கே தடை விதிச்சாரு. ஏன் அப்படின்னா அவருதானே அந்த சுயம்புலிங்கத்துக்கு மேல வட்டமிட்டாரு. அதனால அதே மாதிரி அந்த சகுனத்தை உணர்த்தின பள்ளிக்கும் காசி நகரத்துக்கு உள்ள சத்தமிடுறதுக்கு தடை விதிச்சிருக்கு. இந்த சாபத்துக்கு கட்டுப்பட்டுதான் விஷ்ணு பகவானுடைய வாகனமான கருடர் காசியின் எல்லைக்குள்ள பறக்கிறதோ இல்ல வட்டமிடுறதோ இல்லையா. அதே மாதிரி பள்ளியும் கூட காசி நகரத்துக்குள்ள சத்தம் போடுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் இருக்கக்கூடிய இடமா நம்ம எல்லாம் நினைக்கிற அந்த சுடுகாட்டுல வாழ்ந்துகிட்டே எரியும் பிணங்களோடையும் அந்த பிணங்களை சாப்பிட்டுக்கிட்டே சாம்பலை உடம்புல பூசிக்கிட்டு சிவனுக்கு பிரியமானவர்களா சுடுகாட்டிலே வாழ்ந்துகிட்டு மனுஷங்களோட எலும்பு கூட கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அகோரிகள். அகோரிகள் சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? நீளமான ஜெகாமுடி வச்சுக்கிட்டு பிணங்களை சாப்பிட்டுக்கிட்டு சாம்பல்ல உடம்பு பூரா பூசிக்கிட்டு இயற்கைக்கு மாறா பல விஷயங்கள் இவங்க செய்வாங்க, பல பூஜைகள் இவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த காரணத்தினாலேயே இவங்க நம்ம பொதுவாவே பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் பயமாதான் இருக்கும். பயந்து நம்ம ஒதுக்குவோம் இவங்களெல்லாம். ஆனா உண்மையாவே எதுக்கு இவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியுமா? அகோரிகள் எப்பயுமே உணவுக்காகவோ இல்ல மத்த தேவைக்காகவோ யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டாங்களாம். உணவுக்காக கூட எந்த மிருகங்களை வேட்டையாடி அதை கொன்னு சாப்பிட மாட்டாங்களாம். அதனாலதான் எரியிற பிணங்கள், அந்த பிணங்கள் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிணங்களை இவங்க சாப்பிடுறாங்க. இது எதுக்குன்னா யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்றதுக்காக. இன்னும் உடல் ஃபுல்லா அந்த சாம்பலை பூசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மனிதனோட வாழ்க்கை ஆடி அடைஞ்சு அடங்குற இடம் சுடுகாடுதான். அண்ட் அந்த சுடுகாட்டுல பிணம் முழுசா எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எதுவுமே அசுத்தம் கிடையாது அப்படின்னும் அவங்க நம்புறாங்க. இதனாலதான் ரொம்ப புனிதம்னு அவங்க நினைக்கக்கூடிய அந்த சாம்பலை உடம்பு முழுக்க பூசிக்கிறாங்க. இத பூசிக்கிறதுனால நம்ம சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களாகும். அவருக்கு எப்பயுமே ரொம்ப கிட்ட ரொம்ப ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒருத்தரா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. ஒரு மனிதரோட உடல் முழுமையா எரிஞ்சதுக்கு அப்புறம் அகோரிகள் எடுத்துக்கொள்ற ஒரு விஷயம் அப்படின்னா மனிதர்களோட மண்டையோடு தான். இந்த மண்டையோட அவங்க பானம் பருகிற கிண்ணமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அகோரிகள்னு சொன்னோடனே இன்னொரு விஷயம் கண்டிப்பா நம்ம மனசுல தோணும். எதுக்கு அகோரிகள் போதைப் பொருளை பயன்படுத்தணும்? அவங்கதான் கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க எதுக்காக போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு. போதைப் பொருள் பயன்படுத்தும் போது தியானத்துல அவங்களால முழுமையான கவனத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் பயன்படுத்தும் போது அந்த நிலையில அவங்க சிவபெருமான் கிட்டயே போய் சேர்றதா அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இன்னும் அவங்க போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எந்த உயிருமே சமம்தான், ஏற்றமோ இல்ல தாழ்வோ கிடையாது அப்படின்னு நம்புறவங்க தான் அகோரிகள். நம்ம எல்லாரும் பொதுவாவே ஏதோ ஒரு விலங்கு இல்ல ஒரு நாயே கூட நம்ம உணவுல வாய் வச்சுட்டா நம்ம அதை சாப்பிட மாட்டோம். அது அசுத்தம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த அகோரிகள் சுடுகாட்டுல அவங்க பிணங்களை சாப்பிடும் போது அங்க நாய்கள் இருந்தாங்க அப்படின்னா நாய்களோடையும் இவங்க உணவை பகிர்ந்து சாப்பிடுவாங்களாம். இது மட்டும் இல்ல, ஒரே தட்டுல கூட இவங்க சாப்பாடை சாப்பிடுவாங்களாம். சோ அந்த அளவுக்கு எல்லா உயிர்களும் சமம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அகோரிகள். ஒரு சாதாரண மனிதர் அகோரியா மாறுறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாதா. அகோரிகளா மாறுறதுக்கு சில வழிமுறைகளும் வழிபாடுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு சாதாரண மனிதர் அகோரியா மாறணும் அப்படின்னா முதல்ல ஒரு அகோரி கிட்ட போயிட்டு சிஷ்யரா சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம முடிய வெட்டவே கூடாதா, அதை நீளமா வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு அகோரி கிட்ட போயிட்டு அவங்க சிஷ்யரா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து நிறைய மந்திரங்களையும் வழிபாடுகளையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த அகோரி, அதாவது அந்த பெரிய அகோரிக்கு எப்ப இவர் ஒரு அகோரியா மாறுறதுக்கு இவர் தகுதியானவர் அப்படின்னு தோணுதோ அப்ப அவருக்கு ஒரு மண்டையோட தருவாராம். அந்த ஒரு மண்டையோட வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் அகோரி அப்படின்னு கருதப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் சாம்பலை பூசிக்கிறது உடல்ல, கங்கை ஆற்றுல குளிக்கிறது, சிவபூஜைகள் மேற்கொள்றது, மந்திரங்கள் சொல்றது, இந்த மாதிரியான அகோரி வாழ்க்கைக்குள்ளேயே அவங்கனால வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கிறதே வாழ்க்கையின் லட்சியமா கொண்டு எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்துல சமம்னு சொல்லிக்கிட்டு எதையுமே அசுத்தம்னு நினைக்காத எல்லாத்தையுமே சுத்தமான விஷயம்னு எடுத்துக்கிட்டு சாம்பல்ல உடல்ல பூசிக்கிட்டு சிவனுக்கு தினம் தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு வாழ்ற நம்ம அகோரிகள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அகமதாபாத்ல நடக்கிற கும்பமேள விழாவுல கலந்துக்கிறாங்களாம். இந்த விழாவுக்கு எல்லா அகோரிகளும், உலகத்துல இருக்கிற எல்லா அகோரிகளும் இந்த கும்பமேள திருவிழாக்கு வராங்களாம். இன்னும் காசி நகரத்துல கங்கையின் மறுஉருவமா பார்க்கப்படுற பசுமாட்டின் பால் வத்தவே வத்தாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பூக்கள் மணக்காதுன்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய மர்மங்களும் அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைந்த காசியோட கதைய ஒரே வீடியோல பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ காசி பார்ட் 2 வரப்போகுது. ஸோ அதுல காசி நகரத்தோட மொத்த கதை, அதாவது காசி நகரம் எப்படி உருவாச்சு, அதுக்கான சாபம் என்ன, அங்க இருக்கிற மர்மங்களும் அமானுஷ்யங்களும் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. நம்ம காசி காசியை பத்தி மட்டும் கிடையாது, இன்னும் நம்ம பெத்லஹேம் அப்புறம் மெக்கா போன்ற இடத்த பத்தியும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ கண்டிப்பா அடுத்து வர வீடியோகளையும் கண்டிப்பா பாருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்டும் பண்ணுங்க. ஸோ அன்டில் தென், நன்றி, வணக்கம்.